உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்காக உங்களுக்காக நீங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு தற்செயலான ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கவில்லை. இதுக்கு ஒரு பிராப்தம் இருந்தால் மட்டுமே இந்த இடத்துக்கு வர முடியும். ஒரு பிராப்தம் ஒரு வசந்தவர்களையோ இவர்களை நான் அழைக்கவில்லை. எப்பயுமே இந்த நிகழ்ச்சி யாரோ ஒருத்தர் வருவாங்க, அது யதார்த்தமாகத்தான் நடக்கும். சினிமா படங்கள் நிறைய பார்ப்பேன். நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கு, என்னடா அது சாமியார் இருந்துச்சு சினிமா படம் பார்க்கறதா? ஓகே, நிறைய தப்பான கருத்துக்கள் மக்கள் வச்சிருக்காங்க. சாமியார்னா இப்படி இருக்கணும், முதல்ல சாமியார்னா என்னன்னே யாருக்கும் தெரியாது. நான் சாமியாரே கிடையாது கஷ்டம். ஓகே, அவங்க வந்து ருத்ராட்ச பட்டை போட்டிருக்கணும், காவி சட்டை போட்டிருக்கணும், காரில் போகக்கூடாது, நடந்து போகணும், போய் சன்னியாசம் வாங்கிட்டு காட்டில் போய் உட்காரணும், குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பைத்தியக்காரத்தனமான ஒரு கோமாளித்தனமான எண்ணங்கள்ல உலகம் இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? உலகத்திலேயே மிகப்பெரிய யோகி, மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிருஷ்ணாவை சொல்றோம். கிருஷ்ணா யாதவ குலத்து தலைவர், ஒரு கிங். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவரை மாதிரி ஒரு செல்வந்தரை உலகத்துல பார்க்க முடியாது. அவர் மிகப்பெரிய ஞானமாகிய பகவத்கீதைய ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்கல. அவரு தன்னுடைய டிசைபிளா தேர்ந்தெடுக்கிறது ஒரு சக்கரவர்த்தி, ஒரு பிரின்ஸ் அர்ஜுனன், ஒரு சராசரி மனுஷன் இல்லை, அவன் ஒரு சக்கரவர்த்தி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபண்டமெண்டலே நம்ம நிறைய மறந்துட்டோம். ஸோ அதெல்லாம் அப்புறம் வரலாம் படிப்படியாக. ஸோ நான் ஒரு மிகப்பெரிய ரசிகன். நான் வந்து நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஹோம் தியேட்டர் இப்போ வருது. நான் 8வது படிக்கிற காலத்துல, அதாவது நான் வந்து 1979 80களில், அப்போ ஹோம் தியேட்டர் என்னன்னு தெரியாத காலத்துல நானே வீட்டில் அசம்பிள் பண்ணி ஒரு ஹோம் தியேட்டரை கிரியேட் பண்ணி அப்படித்தான் வீட்டில் ஒரு விஷயத்த பார்ப்பேன். கிரேசி அபவுட் ஆடியோ அண்ட் வீடியோ. ஸோ அப்போவே நிறைய படங்கள் பார்ப்போம். நான் வந்து காலேஜ் படிக்கும் போதே என் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 500 படங்கள் நான் பர்சனலாக வச்சிருப்பேன். I had my own. I watch all kinds of movies, Hollywood movies, Bollywood movies, வந்து கொரியன் மூவிஸ், வேர்ல்டு சினிமா எல்லாமே அப்படியே பார்க்கறது. இன்ஃபேக்ட் when I was in the US-ல ஐடியில் இருக்கும்போது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபில்ம் மேக்கிங் பற்றி ஒரு பெரிய ஒரு செமினாரில் போய் ஸ்பீச் எல்லாமே கொடுத்துருக்கோம். லாஸ் ஏஞ்சலஸ் ஸ்டுடியோஸில், யூனிவர்சல் ஸ்டுடியோஸில் போய் ஸ்பீச் கொடுத்துருக்கோம். நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய ரசிகன் அவருடைய. அவர் இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது கலைத்துறையும் தெய்வத்தன்மைக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னங்கிறத நான் போக சொல்றேன். இன்னைக்கு இந்த தாரணா பத்தி பேசும்போது அதை பத்தி பேசணும். ஸோ திரு வசந்த் டைரக்டர், அவர் இருந்தது மிகப்பெரிய லெஜெண்ட் கூட இருந்திருக்கிறாரு. திரு கே பாலச்சந்தருடைய மிகப்பெரிய ரசிகன் தான். ஸோ நேச்சுரலி அப்பேற்பட்ட ஒரு குரு கூட இருக்கும் பொழுது அந்த ஞானம் கட்டாயம் அது ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கும். ஸோ அவர் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் என்னுடைய அருமை நண்பர் 30 வருடங்களுக்கு முன்னாடி, அவரை நீங்க சீரியல்ல தான் பாக்குறீங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமோ தெரியல. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி மோகம் உள்ளுன்னு ஒரு படம் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதை ரொம்ப அற்புதமான ஒரு படம். அதில் நடித்தவர் அபிஷேக். அப்போவே எனக்கு தெரியும், திருச்சியில் என்னுடைய அருமை நண்பனுடைய இது. அவரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் அபிஷேக். அதுபோக மற்றும் இங்கே வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் ஐசிஐசி பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி கலந்த வணக்கம். இதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனை பேர் அரங்கம் நிறைந்திருக்கிறது. இங்க ஒரு 700 650 700 பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு இசை நிகழ்ச்சியோ இல்லை ஒரு ஆடல் பாடலோ கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்காக உங்களுக்காக நீங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா,
இது ஒரு தற்செயலான ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கவில்லை. இதுக்கு ஒரு பிராப்தம் இருந்தால் மட்டுமே இந்த இடத்துக்கு வர முடியும். ஒரு பிராப்தம் ஒரு வசந்த் அவர்களையோ இவர்களை நான் அழைக்கவில்லை. எப்பயுமே இந்த நிகழ்ச்சி யாரோ ஒருத்தர் வருவாங்க, அது யதார்த்தமாகத்தான் நடக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் எப்பவுமே சொல்வேன், யதார்த்தமாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இறைவனின் செயல். திட்டம் போட்டு நடப்பது நம்மளுடைய செயல். யூ அண்டர்ஸ்டாண்ட்? திட்டம் போட்டு நடப்பது நம்மளுடைய செயல். அதாவது என் மனதில் இருந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் அது என்னுடைய கர்மவினை, என்னுடைய சுதர்மத்தில் இருந்து நடக்கிறது. மனதுக்கு அப்பாற்பட்டு நடக்கிறது தான் யதார்த்தம். நான் திட்டம் போடவில்லை, நான் இதை எதிர்பார்க்கவில்லை, என் மனம் இதை நினைத்து இங்கே நடக்கவில்லை. அது ஏதோ ஒரு யதார்த்தத்தில் நடக்கிறது. அது எப்போதுமே கிரியேட்டர் கிட்ட இருந்து வந்த ஆணை. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் யதார்த்தமாக நடந்த விஷயங்கள் எல்லாமே மிராக்கிள்ஸா நடந்தது. இது அனுபவத்தில் சொல்கிறேன், இது அறிவாக சொல்லவில்லை. கடந்த விவரம் தெரிஞ்சு உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் கடந்த 30 வருடங்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் யதார்த்தமாக சந்திக்கிற மனிதர்கள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கேன். என்னுடைய மிகப்பெரிய டெசிஷன் மேக்கிங்ல அது ஒரு முக்கிய பங்காக இருந்திருக்கிறது. நான் திட்டம் போட்டு ரொம்ப பிளான் பண்ணி எடுத்த டெசிஷன் எல்லாம் தவறாக போயிருக்குது. இப்படி எடுத்த டெசிஷன் எல்லாமே என்னை எங்கேயோ கொண்டு போயிருக்கு. அது போக போக தான் புரிய ஆரம்பித்தது. அது இன்டெலெக்சுவல் மைண்டுக்கும் இன்ட்யூட்டிவ் மைண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? These two are two different things. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? அறிவு, ஞானம் என்று ரெண்டாக பிரிப்போம். அதை பற்றி பேசுகிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் இது ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி. உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க, நீங்க யதார்த்தமா ஒருத்தரை சந்திப்பீங்க, எதுக்குன்னே தெரியாது, அதனுடைய காரணம் அப்ப புரியாது. அதுக்கப்புறம் நடக்க போற life unfolds with certain situations and certain areas of lifeல தான் அது unfold ஆகும். அப்பதான் நமக்கு புரியும், இதுக்கு தான் நம்ம அவரை சந்திச்சிருக்கிறோமோ, இதுக்காகத்தான் நம்ம அவர் ட்ரெயின்ல அங்க மீட் பண்ணோம், அந்த இடத்துல அவரை சந்திச்சோம், ஹோட்டல்ல வச்சு அங்க பார்த்தோம், வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அவரை சந்திச்சிருப்போம். ஸோ அது எல்லாமே அதுக்கப்புறம் தான் புரியும். லைஃபோட முழுமையை பார்க்கும்போது தான் ஒரு பகுதி எதற்காக நடந்திருக்கிறது என்பதை என் குரு அடிக்கடி சொல்வார். ஸோ அப்படித்தான் இதை நானும் பார்க்கிறேன். ஸோ இந்த தாரணா அப்படின்னா என்ன, அதை பத்தி இது ஒரு முக்கியமான ஒரு பேரு. இந்த தாரணாங்கிறதுக்கு அர்த்தமே எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. அதை பத்தி நான் உங்களிடத்தில் விரிவாக பேச போகிறேன். இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய சனி ஞாயிறு 2 நாட்களுக்கு நடக்க போகுது.